சாய்பாபா வணங்குறேன். சாய்பாபா நல்லா உணர்ந்திருக்கேன். என் கடையில் ஒரு சாதாரணமாக ஒரு குட்டி செலை வச்சுருந்தேன். அவர்கிட்ட அப்பப்போ பேசுவேன். எனக்கு பதில் தரா மாதிரி இருக்கும். லூஸ் தனமோட இருக்கும் ஒரு நேரத்தில் இதில். ஆனால் எனக்கு வந்து அவர் ஏதோ ஒரு சில விஷயத்தெல்லாம் காமிச்சிடுவார். இது நான் நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, நீ தான் என் கூட வரணும்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். என்னை சார்ந்தவங்க வந்து 2-3 பேர் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல வரும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான வாசனை, ஊதுவத்தியா இல்லை, ஊதுவத்தி வாசனையும் இல்லை, இதை தாண்டி ஒரு வாசனை வருது. வந்த 2-3 பேர் உங்க கடையில பாபாவை வாசம் பண்றாரு சொன்னாங்க. எனக்கு தெரியல, வந்தவங்க சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து அந்த ஒரு சில வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு, உணர்ந்திருக்கேன். வைப்ரேட், அதாவது திடீர்னு அந்த வைப்ரேஷன்ஸ் அமைதி ஆகுது, அது பார்த்துருக்கேன். ஒரு நாள் என் கடையில் உட்காந்துருக்கும் போது வியாழக்கிழமை அன்னைக்கு மௌன விரதம். காலையில் கடைக்குள்ளே போனேன். பாபா படத்தை பார்த்துட்டு, பாபா என்னை ஒன்று நல்லா இருக்க விடு, இல்லை கூட்டின்னு போயிடும். எனக்கு இந்த மாதிரி அவசரப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தினம் சித்திரவதை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது, போராட்டமாக இருக்குது. எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அவர் சொல்லி திட்டுறேன். மைண்டில் வாயில மனசுக்குள்ளே திட்டுறும் போது பின்னாடி ஒரு பொருள், சாய்ராம் ஜெய் சாய்ராம்னு ஒரு பொருள். திரும்பி பார்த்தா தாடி வச்சு ஒரு ஆசாமி ஒரு கண்ணு தான் இருக்குது, கழுத்து நிறைய மாலை. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. பில் நோட் புக் எடுத்து போட்டு டேபிள் போட்டு எனக்கு டொனேஷன் கொடுன்றாரு. அவருக்கு தமிழ் தெரில, தெலுங்கு பேசுகிறாரு, இங்கிலீஷ் பேசுகிறாரு. எனக்கு கொடுத்துரு, எனக்கு பணம் கொடு. என்னன்னு கேட்டால், நான் ஷீரடியிலேருந்து நடந்து வரேன், நான் இது மயிலாப்பூர் போகிறேன், அங்கேருந்து வந்து வசூல் பண்ணது இங்கே கொடுத்துருவேன், இங்கேருந்து வசூல் பண்ணி அங்கே கொடுத்துருவேன். எனக்கு போனால் எனக்கு நான் என்ன பண்ணுறது, என்கிட்ட காலையில் வந்து எதுவும் பணம் இல்லையா, சரி ஒரு 50 ரூபா போடணும். 50 ரூபா போட்டால் பக்கத்தில் 1 ரூபா போட்டு 500 ரூபா கொடு, 500 கொடுன்றாரு. எனக்கு என்ன செய்யுதுன்னு புரியல. அவர் சொன்ன கொஞ்ச நேரத்தில் அவர் சட்டையில் இருந்த பாபா ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோவை தொடுறாரு, அப்படியே தட்டுறாரு, விபூதியாக கொட்டுது, வாசமான விபூதி. 2வது தொடுறாரு, தட்டுறாரு, கோதுமை கொட்டுது. கோதுமை, பச்சை கோதுமை, நம்ம பாபா கோயிலில் தர மாதிரி கோதுமை தானியமே. அடுத்த ரவுண்டு தட்டுறாரு, அந்த செந்தூரம் ரெட் கலர், அந்த அப்படியே 3 விரல்ல தான் கொட்டுறாரு. எனக்கு ஆச்சரியமா அது எப்போ சொல்ல. அடுத்த ரவுண்டு ருத்ராட்சை அப்படி எடுத்து டேபிள் வச்சுட்டு, இது நீ கட்டுனாரு. நான் இது நாளைக்கு இருக்குமா இருக்காதா ஒன்றும் போல. சரி மௌனம். அவர் சொன்னார், வேற காசு கொடுன்றாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு காசு கொடுக்கலாம் பயம் வந்துடுச்சு, என்ன ஆகும் போன்னு சொல்லிட்டு. சரி ஒன்றும் நான் சொல்ல, என்ன பண்ணுறதுன்னு யோசனை. பக்கத்தில் என் கஸ்டமர் வீட்டுக்கு போனேன். போய் நின்னதும், டெய்லர் இன்னைக்கு மௌனம் இருந்தோம். சரி எதுக்கு டெய்லர் வரும்போதே அவங்க வந்து 500 ரூபா வந்து கையில் கொடுத்துட்டு, நீங்கள் தைச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நாளைக்கு பார்த்து. நான் வந்து அந்த 500 ரூபா என் பேக்கெட்டில் இந்த 1 ரூபா எடுத்து போட்டு 500 எடுத்து கொடுத்தேன். கொடுத்தது அவர் சந்தோஷமா திருப்தியாக இருந்தார். அப்புறம் என்னை சேர்த்து கட்டி பிடிச்சி ஒரு உழு குளிக்கிட்டு மேலே அந்த மயில் தொகைலாம் வச்சது பார்த்து, உனக்கு நிறைய பணம் வரும், அடுத்த முறை வரும்போது எனக்கு 5000 தரணுன்னாரு. நான் சிரிச்சிட்டா கண்டிப்பாக வந்தால் தரேன்னு. அவர் செஞ்சுட்டு போயிட்டு 1 மாதத்துல எனக்கு கடனே இல்லாமல் ஒருத்தர் 3000 கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு வசூலாச்சு. ஏதாவது திருப்பி தரக்கூடாத காசு, அது பணமும் வந்தது, அதுல பிரச்சனையும் வந்தது. இதுல வந்து என்ன கான்செப்ட்னா, ஒரு விஷயம் உலக வாழ்க்கை பொறுத்தவரையிலும் நம்ம 2மே கலந்துதான் வரும். நன்மையும் தீமையும் கலந்து வரும். பணம் வந்துடான்னா அதுக்கும் பிரச்சனையும் வந்தது. அதை சந்திச்சேன். அவர் சொன்ன மாதிரி பணம் கிடைச்சது. ரொம்ப நாள் அந்த ருத்ராட்சை போடாம இருந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் சமீபத்தில் அதை வந்து போறதுக்கு ஆரம்பிச்சேன். இதுதான் அவர் கொடுத்த ருத்ராட்சை. இது கொடுத்தது வந்து 2012 எனக்கு கொடுத்தது. நான் அதுக்கு மாதிரி இதெல்லாம் போட மாட்டேன். இப்போ அது பெருசா அதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் இந்த கழுத்துல கட்டுறது, கையில கட்டுறது அதெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கயிறு போடுறது பிளைண்டா, அதாவது இடுப்பு அண்ணா கயிறு கூட கட்ட மாட்டேன். அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா ஈடுபாடுலாம் இல்லை. இப்போ அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் இது ஒரு போடுறது ஆரம்பிச்சா. இது இப்போ இருக்கு, 2012 இருந்தது. நான் போட்டது 2015 இருக்கும். இது ஒரு 10 வருஷமா 10-12 வருஷமா போட்டுட்டு இருக்கு.